5:38 ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்தீங்க அப்படின்னா உள்ள தலையை காட்ட முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சீப்பாக கிடைக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சீப்பாக கிடைக்கும். ஆரம்பத்திலே வாங்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் 2 3 4 5 இந்த வெள்ளரிக்காய் வாங்கிக்கலாம். வெள்ளரிக்காய் எவ்வளோண்ணா? 20 ரூபாயா? இந்த 20 ரூபா அது கொடுங்கண்ணா. பாவக்கா உடலாங்க வந்து 1/2 கிலோ 30 ரூபா அந்த மாதிரி சொல்கிறது. 20 ரூபாய்க்கு கேட்டிருக்கோம். எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கலாம். 10 ரூபாயில் வெயிட் பண்ணி வைக்கிறாங்க. புதினா 10 ரூபா, இது ஒரு 20-30 ரூபாயா இந்த புரியுதா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, தாம்பரத்தில் போய்ட்டு காய்கறி தான் வாங்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு காய்கறிலாம் வாங்கி. இந்த 20 ரூபா 30 ரூபா காய்கறிலாம் நான் வந்து ரீசெண்டாக சாத்தில் வந்து போட்டிருந்தேன். நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது மூலமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருந்தீங்க. அவங்களாம் கண்டினியூவாக வீடியோ பாருங்கள். நான் வந்து கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். எதனால் காரணம் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு சம்பவம் கட்ட பாருங்கள். இங்கே ஒரு பொண்ணு வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அது என்ன வண்டி பாருங்க, சரியான வண்டி, கீர் வண்டி. அது பாட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்கு, பயமே கிடையாது கொஞ்சம் கூட. இந்த இடம் எவ்வளோ பள்ளமிடம் இருக்குது பாருங்க. எதுனா ஒரு லேக் ஆகுதான்னு பாருங்கள். அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க, லைட்டாக பாருங்கள். அவ்வளோதான் காலை ஒன்றுது. இந்த காலை ஒன்றதை வந்து யாராக இருந்தாலும் ஓன தான் செய்வாங்க பாருங்கள். இந்த மாதிரி லெஃப்ட் எடுக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி டைமில் அசால்ட்டாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க. செம்ம தைரியங்க. அவங்கள பார்க்கணும் யாருன்ட்டு. தைரியசாலினா தைரியசாலி, சரியான தைரியசாலி. இந்த மாதிரி தான் பப்ளிக் பிளேஸ்லாம் அந்தமாரி வண்டியை வந்து கொடுத்து பழக்கினா தான் அவங்களும் கொஞ்சம் தைரியமாக ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வெளில வந்து வருவாங்க. பாருங்க, பார்த்தீங்களா தைரியத்தை? வேறு லெவல் தான். இது ஆக்சுவலாக என்ன ரூட்டு அப்படின்னா, இந்த மாந்தப்பு ஸ்கூல் போகிற ரூட்டு இது. இதில் ஒரு கடை வந்து இருக்குது. இது பாருங்க, இந்த கடை தான் எக்ஸாக்டாக பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு 350 ரூபா. இப்போ ரீசெண்டாக நான் ஊருக்கு போனல, ஊருக்கு போன அப்போ வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு எவ்வளோக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா 850 ரூபா 1 கிலோ. இந்த 350 ரூபாய்க்கு இருக்குல்ல இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. அந்த கடையோட வீடியோ, ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் வந்து கூடிய விரைவில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். 350 ரூபாய்க்கு எப்படி ப்ரோ தராங்க, எந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக லாங் வீடியோ இல்லைனா ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்லோட் வந்து பண்ணுறேன். ஏன்னா சில கடையில் எடுக்க விட்ருவாங்க லாங் வீடியோ, சில கடையில் எடுக்க விட மாட்டாங்க. எடுக்க விடாத கடையிலாம் ஷார்ட்ஸ் வீடியோ தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? உள்ள டாபிக் இருக்குது என்னன்னு தெரியலையே, அப்படியே நின்று இந்த வேலைக்கு ஆகுது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாம், இதுக்குள்ளே பூந்து போயிடலாம். எப்பயும் பழக்கம் வந்து ரொம்ப உள்ளே போய் அதுக்கப்புறமா ரைட்டு வந்து கட் பண்ணோம். வசந்தம் பக்கத்தில் வந்து ரைட்டு வந்து கட் பண்ணிட்டு உள்ளே போவோம். நம்ம இன்றைக்கி இந்த சைடு வந்து போயிடுவோம். இது நேராக பார்க் இருக்கும், தாம்பரம் பார்க்கோட பேக்கு கேட்டு. எல்லாமே மார்க்கெட்டுக்குள்ளே இருக்க தான் ஃப்ரண்ட் கேட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சைட்லாம் போனீங்கன்னு வைங்களேன், ஒரு யானை வந்து வரவேற்கிற மாதிரிலாம் செட்டப் இருக்கும், ஸ்டாச்சு செம்மையாக இருக்கும். தாம்பரம் முத்துரங்கம் பூங்கா. இந்த இடத்துல முதல்ல பூங்காலாம் கிடையாது, புளிய மரம் தான் இருந்துச்சு. வளைச்சி கல்லால் அடித்து பறித்த காலம்லாம் இருக்குது. சரி, பாருங்க, இந்த தாம்பரம்ன்றது சின்ன ஏரியா தான், ரொம்ப சின்ன ஏரியா. மேப்பில் காட்டுற பாருங்க, இவ்வளோ தான் தாம்பரம் அப்படின்றது. இந்த மார்க்கெட் ஏரியா பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ பெரிய காய்கறி மார்க்கெட் இருக்குது அப்படின்றத வந்து காட்டுற பாருங்க. அப்படியே பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிக்கிற பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உள்ளே போனால் அப்படின்னா ஈஸியாக வெளியில் வரலாம். அதனால் உங்களுக்கு வந்து பைக்கில் ரவுண்ட் அடித்து காட்டலாம், தாராளமாக காட்டலாம். அதுக்கப்புறமா உள்ளே போய்ட்டு ரேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து கவர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கடை இப்போ ஓப்பன் பண்ணது. இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா. இந்த கடைலாம் முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் அக்காலாம், நான் படித்து முடிச்ச 10 வருஷம் ஆயிடுச்சு. என்னோடய அக்கா ஒரு 3 வருஷம் வந்து பெரியவங்க. அவங்களுக்கு ஜாமான் வாங்குறதுக்கு இங்கே தான் வந்து இது பண்ணுவோம், இந்த கிளிப்பு ஜடமாட்டிலாம் வாங்குறது. இது வந்து முடிஞ்ச ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். பாருங்கள், ஆஹா ஏதோ ஒரு மாநாடு போல் இருக்கே. நம்ம ஒரு 2 ரவுண்டு விடலான்னு பார்த்தோம். சரி, இந்த சைடில் போய்ட்டு இதுலேயும் வந்து இது பண்ணலாம்.
அப்புறம் இங்கே ஈசா பழச்சாறுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் வந்து விலாக் வந்து போட்டிருக்கேன். அந்தளவுக்கு ரீச் இல்லை, போய்ட்டு தேடி பாருங்கள். தாம்பரம் நியர்பையில் இருக்கவங்களுக்கு இந்த ஈசா பழக்கடை வந்து கண்டிப்பாக பரிச்சயப்பட்ட கடையாக இருக்கும். பைக்கு போயிடுமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெருவில் இது உள்ளே வந்துட்டிங்கனாலே ஃபுல்லாக காய்கறி கடை தான் இருக்கும். அங்கே பாருங்கள், தக்காளி 2 கிலோ 20 ரூபாயா? என்னம்மா நடக்குதுங்க, வேறு லெவலு. ஃபுல்லாகவே காய்கறி கடை தான். அப்புறம் இந்த இருக்கார் பார்த்தீங்களா நம்ம ஆள் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற அண்ணன், வீடியோ எடுக்கிறேன். பாருங்க இந்த சைடு இது எல்லாமே நைட்டு ஒரு இப்போ வந்து டைம் 5:38 ஆகுது. இன்னும் ஒரு 2 மணி நேரம் கழித்து வந்தீங்க அப்படின்னா உள்ள தலையை காட்ட முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே சீப்பாக கிடைக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, சீப்பாக கிடைக்கும். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இப்போ காய்கறி வாங்குறதுக்கு ஒரு 200 இல்லைனா 250 ரூபாய்க்கு வாங்கினாலே கட்டப்பையை நிறச்சிடலாம், அவ்வளோ காய்கறி வாங்கிடலாம். இந்த லாஸ்ட் வரைக்கும் காய்கறி தான் இருக்குது. நாங்கள் எப்பயுமே தேங்காய் மளிகை ஜாமான்லாம் வாங்குறது வந்து இதோ இவங்க கடையில் தான் வாங்குவோம். இதோ உட்காந்துருக்கான தம்பி, இதில் அண்ணாச்சி ஒருத்தர் இருப்பார், அவரோட கடை தான் அது, அந்த சைடில் இருக்கிறது. பாருங்க, எப்பயுமே நாங்கள் தக்காளி வாங்குகிற ஒரு கடையை வந்து நான் வந்து காட்டுறேன். ரீல்ஸில் வந்து நிறைய வாட்டி வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த இடத்துல தான் எப்பயுமே தக்காளி வந்து வாங்குவோம். 2 கிலோ 30 ரூபா ஆயிடுச்சா? என்னண்ணா 2 கிலோ 30 ரூபாயா? இப்போ இது மட்டும் 3 கிலோ பாருங்க, 3 கிலோ எவ்வளோ? 3 கிலோ 50 ரூபா. பாருங்க என்ன சைஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 3 கிலோ 50 ரூபாவில் இருக்குது. இதுதான் இந்த வீட்டுக்கிட்டலாம் வந்து விற்பாங்க பாருங்க, 2 கிலோ 30 ரூபா. எல்லா சைஸுமே மிக்சிங்கில் இருக்கும். இது 20 குட்டி பார்த்தீங்களா, இவ்வளோ குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் எல்லாமே இருக்கும். இவரை பார்த்து வச்சுக்கோங்க, எப்பயுமே தக்காளி மட்டும் தான் வியாபாரம் பண்ணுவார், நல்ல விலைக்கு கொடுப்பார் கம்மியாக. அப்புறம் அங்கே பாருங்க, எல்லாமே எது எடுத்தாலும் 20 ரூபா. எவ்வளோக்கு அது? பீட்ரூட்டு 20 ரூபா. பார்த்தீங்களா? இதில் எதெல்லாம் 20 ரூபா 30 ரூபா அது மட்டும் சொல்லுங்க. இந்த கேரட் 20, உருளைக்கிழங்கு எவ்வளோ? அதெல்லாம் பேச பிளர் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் இது பண்ண நினைக்காதீங்க. அப்புறம் இந்த இது குடமிளகாய் 20 ரூபா. குடமிளகாய் இருக்குது. குடமிளகாய் அது எவ்வளோக்கா? கொஞ்சம் சின்னதாக பார்த்து எடுங்க அண்ணா. அதில் அது பக்கத்தில் இன்னொன்று அதை எடுங்க. அது ரொம்ப அடிவாங்க போல இருக்கு. இல்லை இல்லை, அதே மாதிரி எல்லா கடையிலும் இதே தான் 20 ரூபா 30 ரூபா போட்டு வைக்கிறது. எல்லாமே கத்திரிக்காய் இல்லை, இது வெண்டைக்காய் வச்சேன்னா நாளைக்கு வெண்டைக்காய் சம்பர் தான் வைப்பாங்க. வேண்டாம், முள்ளங்கி என்ன எடு கூட வைக்கலாம். வாழைக்கிழங்கு இல்லைக்கா, சின்ன இது போதும் போதும். ஆரம்பத்திலே வாங்கி வச்சு ஃப்ரெண்ட்ஸ், 2 3 4 5 10 ரூபா இருக்கா? சில்லறை இல்லைல்ல? முருங்கைக்காய் எல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு. 30 ரூபா தான். பரவாயில்ல, எல்லாம் நல்லா கம்மியாகிடுச்சு. இதை எடுத்துக்கிறாங்க. ஒன்று போதுங்க. இல்லை இல்லை, இதே நல்லா தான் இருக்குது. போதும். வேற இந்த சந்தில் தான் இந்த அது என்னது வெங்காயமும் சின்ன வெங்காயம் இதெல்லாம் இந்த சந்தில் தான் எப்பயுமே வாங்குவோம். ஒரே கடை தான், மாற்றவே மாட்டோம். அதையும் வந்து காட்டுறேன் பாருங்க. காலிஃப்ளவர் வாங்கணுமா? இது வாங்கிடலாம். பார்த்தீங்களா, நீங்கள் தான் எப்பயுமே வெங்காயம் வாங்குறது. அந்த வெங்காயம், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம்.
எங்கே இருக்கா? என்னம்மா இங்கே வந்துட்ட? சின்ன வெங்காயம் வாங்கணுமா இல்லையா? பெரிய வெங்காயம்? பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கா? சரி ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் வாங்க போகிறோம். காலிஃப்ளவர் எப்படி வாங்கினா அப்படின்னா 20 ரூபாயா? நான் இல்லையா? சரி அவ்வளோதானே. ஆமாம், இந்த தண்டை மட்டும் கட் பண்ணி தாங்க. தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்ங்க. 10 கிலோ இல்லைண்ணா வேணாம். இந்த வெள்ளரிக்காய் வாங்கிக்கலாம். வெள்ளரிக்காய் எவ்வளோண்ணா? 20 ரூபாயா? இந்த 20 ரூபா. அப்புறம் பாவக்காய் எவ்வளோ? 20 ரூபா. அது கொடுங்கண்ணா பாவக்காய். இஞ்சி கடையில் வாங்கினா சின்னதாக அந்த விரல தடிக்கு துண்டு கொடுத்துட்டு 5 ரூபாம்பாங்களா? இந்த இடத்துல இஞ்சி இவ்வளோ இருக்கா, எவ்வளோன்னு கேட்பமா? இஞ்சி எவ்வளோண்ணா? 20-40. பார்த்தீங்களா அந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 20 ரூபா தான். அப்போனா கடையில் விற்கிறது எவ்வளோக்கு விற்கிறாங்க? இதுக்கெல்லாம் தாம்பரம் மார்க்கெட்டில் வந்து வாங்கணும். இதுக்கெல்லாம் தாம்பரம் மார்க்கெட்டை வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எல்லாமே அந்த 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் கூறு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஏன்னா எடை போட்டு விற்றுட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து லேட் ஆகிடும். ஒவ்வொரு ஆளும் அவ்வளோ கூட்டம் வரும் இந்த இடத்துல. பாருங்க, இவர் வந்து எங்கள் ஏரியாவில் தான் இருக்குது. எங்கள் ஏரியாவில் இருந்தார், இப்போ வந்து இல்லை. எல்லா காய்கறியும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. மாங்காய் வாங்க. மாங்காய் எவ்வளோண்ணா? 4 கிலோ கொடுங்க. இந்தாங்க இதை பாருங்கள் எவ்வளோண்ணா? அரை கிலோ 30 ரூபாயா? புடலங்க வந்து அரை கிலோ 30 ரூபா அந்த மாதிரி சொல்கிறது. 20 ரூபாய்க்கு கேட்டிருக்கோம். எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், 2 இது போட்டாச்சு. அவரைக்காய் இந்த அவரைக்காய் வேண்டாம். இது மட்டும் போதும். இன்னும் இல்லை இது போதும். அப்படின்ட்டு என்னண்ணா 20 ரூபா? இந்த மாங்காய் தான் 50 ரூபாய். இன்னும் இந்த நெல்லிக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லிக்காய் வேர்க்கடலை வாங்கலாமா? நல்ல கடலை என்ன வாங்கலாமா? நூக்கிலும் வாங்கிட்டு அதில் பாரு நண்பர்களே, போய்கிட்டே தான் இருக்குது கடை. என்னமோ இங்கே கீரை வகைகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுனால கேட்க மாட்டேங்குது ஒன்றும். இதை வந்து டப்பிங் தான் பண்ணணும் ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னரில் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கீரை எல்லா வகை கீரையுமே கிடைக்கும். எல்லா அனைத்து வகை கீரைகளும் கிடைக்கும். இந்த கொத்தமல்லி கட்டெல்லாம் இங்கே தான் கம்மியாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. ரொம்ப டீட்டெயிலாக அவங்கள வந்து விசாரித்து இது பண்ண முடியாது. டப்பிங் பண்ணாலும் நல்லா இருக்குது. ரியல் டைமில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். வீடியோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துருக்கும். சரி, இவ்வளோ காய்கறி வந்து வாங்கிட்டோம். மொத்தமாக எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய்ட்டு நான் வந்து சொல்கிறேன். நூக்கல் இருக்கா? புதினா கொத்தமல்லியா? ஓகே. புதினா கொத்தமல்லி எவ்வளோண்ணா? நான் புதினா கொத்தமல்லி கொடுண்ணா. கொத்தமல்லி ஒரு கட்டை எடுத்துக்காட்டேன். எவ்வளோ இருக்குது இந்த கொத்தமல்லியோட விலை? 2 கட்டு 10 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்கும். எவ்வளோண்ணா? 20, 2 கட்டு 30 ரூபா. சரி வாங்கிட்டு 2 கட்டு புதினா 10 ரூபாவில் இது பண்ணி வைக்கிறாங்க. புதினா 10 ரூபா. இது ஒரு 20-30 ரூபாயா? இந்த புரியுதா?
நூக்கல் பக்கத்தில் இருந்தால் வாங்குடி. என்ன இதில் வந்து ஒரு கட்டம், அதில் 2 கட்டம். எவ்வளோக்கு? 30 ரூபாய்க்கு. வேறு நூக்கல் தான் வாங்கணும். நூக்கல் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. நூக்கல் பார்த்தீங்கன்னா நூக்கல் 3 நூக்கல் 20 ரூபா. நல்லா தான் இருக்குது. என்னங்கண்ணா போடு கூட ஒன்று போடு. நல்லா தான் இருக்குது. நூக்கல் 3 நூக்கல் எப்படி பார்த்தாலும் 3/4 கிலோ வரும். 20 ரூபாய்க்கு வாங்கி. வேறு கருவேப்பிலை, கொத்தமல்லி இதுவும் 1 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. போடு போடு போடு. அண்ணா கடலை எவ்வளோ? 50 இது வந்து 50 ரூபாய்க்கு கொடுத்தா. இது வந்து 50 ரூபாய்க்கு இல்லைதா? அதெல்லாம் வேணாம். ஊருக்கு என்ன சாம்பிள் வச்சுருக்கீங்களா? 100 ரூபா கட்டுங்க. எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 100 ரூபா வாங்கிடலாமா? எப்படி 50 ரூபா தான். உரிச்சே காட்டுறாங்க. சரி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் 100 ரூபாய் வாங்கி பெருசு பெருசாக இருக்குது. எவ்வளோ நாள் விற்பீங்க இது? எவ்வளோ நாள் விற்பீங்க இந்த கடலை சீசன்? எப்பயுமே வருமா? இது களிமண், அது செம்மண். களிமண்லேயே இருக்கிற டேஸ்ட் கூட இருக்கும். அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது நல்லா சரி. அந்த கட்டடையில் போடு. இது வந்து செம்மண் கடலை வாங்குங்க. செம்மண் கடலை வேறு. களிமண் களிமண் தான் டேஸ்ட்டாக இருக்குமா? சரி சரி சரி. அது ஒரு விவசாயி வந்து இது வச்ச கழுவி காய வச்சா அவ்வளோதான். சரி. சீசன்லாம் இந்த வேர்க்கடலை சீசன்லாம் கொஞ்சம் நாள் தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்குன்னு தெரியல. 70. நம்ம காசிம்பாய் கடையில் 2 ஸ்வீட் வந்து வாங்கியாச்சு. நம்மளுக்கு சுகர் இருக்குது, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு செக்கப் வந்து பண்ணோம். 150 இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம். அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது. இல்லை இப்போயே ஃபுட் ஐட்டம் வந்து பண்ணணும்ல. என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக சரி, நான் என்னைக்கு வீடியோ எடுக்கணும் உங்களை சொல்கிறேன். அவன் சொல்லும் போது பார்க்குறேன். ஓகே. இந்த தாம்பரத்துலேயே இது வந்து கறிக்கடை. இந்த ஸ்ட்ரீட்டு வந்து ஃபுல்லாகவே கறிக்கடை தான். அதேமாரி பக்கத்து ஸ்ட்ரீட்டு வந்து கருவாடு கடை. பாருங்க, மார்க்கெட்டில் மிடில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கருவாடு, இந்த மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும். மீன் எல்லாமே கிடைக்கும். மீனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் இருக்குமே, மீனுக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வந்து இருக்கும். இது வந்து மளிகை ஜாமானுக்கு இருக்கா, அதேமாரி மீனுக்கும் வந்து இருக்கும். அது வந்து கூடிய விரைவில் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் வந்து 130 ரூபா. மார்க்கெட் ரேட்டு. இது பாருங்கள், என் கை எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெருசு இருக்குது. 30 ரூபாயா இது? வேறு இந்த 40 ரூபா தேங்காய் இது இதான் 40 ரூபாயா? 40 ரூபா தேங்காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இது வந்து 40 ரூபா தேங்காய். அடுத்தது அதெல்லாம் 50 ரூபாயா? இந்த 3 100 ரூபாய்க்கெல்லாம் இருக்குமா? அது 3 100 ரூபாய்க்கு வந்து இது. அப்புறம் இதெல்லாம் இந்த தேங்காய்லாம் 20 ரூபாயா? 1 20 ரூபாயா? ஐஎன்ஆர் ஸ்டோர் கைஸ், தாம்பரத்தில் ஐஎன்ஆர் ஸ்டோரில் தேங்காய் இதெல்லாம் 20 ரூபா தான். வந்து தாராளமாக வாங்கிட்டு போங்க. சரிங்களா?
பாருங்க, இதுதான் 50 ரூபா தேங்காய். 50 ரூபா தேங்காய் எப்படி இதே 1 கிலோ இருக்கும் போல இருக்குப்பா. ஊரெல்லாம் 55 ரூபாய்க்கு 1 கிலோ வந்து விற்கிறாங்க. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதுதான் மார்க்கெட் ரேட்டு. நீங்கள் ரீட்டெயில் ஷாப்பெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா கிலோ கணக்கில் போடுவாங்க. கிலோ எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் ஒன்று எப்படி பார்த்தாலும் 3/4 கிலோ 900 கிராம்ஸ் அந்த மாரி இருக்கும். குண்டு குண்டு தேங்காய் வாங்குவதற்கு இந்த பையன்தான் இருப்பான் இங்கே. அப்புறம் ஐநார் ஸ்டோர், இங்கே தான் நான் வந்து எப்பயுமே ஜாமெல்லாம் வாங்குவேன். ஹோல்சேல் ரீட்டைல் கடை. எப்படின்னா இங்கே வாங்கி ஒட்டுமொத்த பலசரக்கு கடையாண்ணா இது. இந்த எங்கள் ஏரியாவில் இருக்க லோக்கல் கடைங்களை எல்லாமே இங்கே தான் வந்து வாங்குவாங்க. டஜன் 500 ரூபா. டசன் 500 ரூபா கடைக்குண்ணா. இங்கே பாருங்க, இதில் 60 ரூபா வந்து போட்டிருக்கு. நாங்கள் வாங்கினோன்னா எவ்வளோ ரேட்டு? 45 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. கடைக்கு வாங்கினா இன்னும் 42 ரூபா 41 ரூபா அந்த மாதிரி போய்டும். அப்படி தானே? சரி, 43 ரூபா. 43 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா. சரி, இதை தானே வாங்கணுண்ணா. சரி, இது ஒன்று எடுத்துக்கிறேன் நான். அவ்வளோதாண்ணா. இதை தான் ஊதுவத்திண்ணா. ஆமாம்மா, இதெல்லாம் ஒன்றா ஆக்கிடலாமோ? ஆமாம், எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். அப்படியா? படத்தில் ஜாயின் பண்ண முடியா? பாருங்க, இவ்வளோ சின்ன பில்லு தான் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வாங்குறது. ஒரு லைசால் போட்டு 1 கிலோ எக்ஸல் வாங்க. 50 சீரகம் 100 சால்ட் பேஸ்ட் 1 பிஎஸ் ப்ளூ 1 இயர்ஸ் ப்ளூ 1 சிக்கு 1 சாம்பிராணி 1 பப்பு 1 எப்போ எங்கள் பையனை எடுத்துருக்கா 25 கிராம் பல்ப்பு. நண்பர்களே, நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ரேட் வரும் அப்படின்றத வந்து பாருங்கள். அந்த பாருங்கள் என்னென்ன நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாம்பிராணியா, அப்புறம் ஒரு சேரம் 6 ஆம்ப் பியர்ஸ் சோப்பு. பியர்ஸ் எவ்வளோ நான் போட்டிருக்கீங்க? 46 ரூபா. எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போகாதீங்க, இந்த சைடு வந்துடுங்க. நம்ம அண்ணன் எப்பயுமே இது பண்ணிகிட்ருப்பார். வேறு மிளகுத்தூள், ஒரு கோல்கேட்டு, சீரகம், கடுகு, அப்புறம் இந்த சர்ஃப் எக்ஸல் வந்து 1/2 கிலோ ப்ளூ, அப்புறம் பீத்தாம்பரி பவுடர் 1. வேறு இந்த ஒரு எவ்வளோ இருக்கும்? 100 ஸ்டிக்கு இருக்க ஊதுவத்தி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ பில்லு போடுறாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 பொருள் வந்து வரணும். நண்பர்களே, நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா இதெல்லாம் எவ்வளோ ரேட் வரும் அப்படின்றத வந்து பாருங்கள். அந்த பாருங்கள் என்னென்ன நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாம்பிராணியா, அப்புறம் ஒரு சேரம் 6 ஆம்ப் பியர்ஸ் சோப்பு. பியர்ஸ் எவ்வளோ நான் போட்டிருக்கீங்க? 46 ரூபா. எம்ஆர்பி 50 ரூபா போட்டிருக்கு. இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போகாதீங்க, இந்த சைடு வந்துடுங்க. நம்ம அண்ணன் எப்பயுமே இது பண்ணிகிட்ருப்பார். வேறு மிளகுத்தூள், ஒரு கோல்கேட்டு, சீரகம், கடுகு, அப்புறம் இந்த சர்ஃப் எக்ஸல் வந்து 1/2 கிலோ ப்ளூ, அப்புறம் பீத்தாம்பரி பவுடர் 1. வேறு இந்த ஒரு எவ்வளோ இருக்கும்? 100 ஸ்டிக்கு இருக்க ஊதுவத்தி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ பில்லு போடுறாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் மொத்தமாக 643 ரூபா இருக்குது. சரி, காசை கொடு. உளுந்து 2, இந்த லைசால் வந்து லாஸ்ட்டாக வாங்கினது. லைசாலையும் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம ஜெஸ்ட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பயுமே நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். ஐஎன்ஆர் ஸ்டோர் கடை பேர் என்ன பேர் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. இங்கே தான் எப்பயுமே மளிகை ஜாமான் வந்து வாங்குவோம். எங்கள் அப்பா காலத்துலேருந்து வாங்கிட்டுருக்கோம் இந்த கடையில். என்னண்ணா வாயில வந்து